வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி ட்ரேட் டீலெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் என்ன மாதிரி இருக்க போகுது, அதே மாதிரி வந்து சில ட்ரேட் டீல்ஸில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் டீலை வச்சு எந்தெந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக் பிரேக் டவுன் ஆகுது, எந்தெந்த ஸ்டாக் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம், அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதை வச்சு தான் நான் மோட்டிவ் ஆகி உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நான் இதில் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர், இதில் என்ன சொல்ல வருதுன்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எதையுமே நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்த பார்ப்போம். அதாவது உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அந்த பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 450 ட்ரோன்ஸு ப்ளஸ் 70 மிசைல் அட் உக்ரைன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ப்ரெஷர் ஆன் மாஸ்கோ டு எண்ட் த வார். அதாவது அவர் சொல்றாரு ஜெலன்ஸ்கி, இந்த ப்ரெஷரை வந்து என்னால் தாங்க முடியல, நீங்க வந்து மாஸ்கோ கிட்ட ப்ரெஷர் பண்ணுங்க, யூஎஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. மாஸ்கோவில் ப்ரெஷர் பண்ணி எப்படியாச்சும் இந்த சண்டே நிப்பாட்டி விடுங்க. அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, என்னால் முடியல, நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பீஸ் டீலை வந்து கண்டிப்பாக வந்து நேற்று நடந்தது விஷயத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலிடத்துல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ட்ரேட் டீல் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ அக்செப்ட் பண்ணு, ஓகே தான், இப்போ நம்ம வந்து ரஷ்யாவில் இருந்த இதை உக்ரைன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், பீஸ் டீல் பண்ணுவானுங்க, எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம புட்டின் சொல்லியிருக்கலாம் மேபி. ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ப்ரெஷர் தாங்க முடியல, மாஸ்கோவை எண்டு பண்ண சொல்லுங்கள் வார அப்படின்ற மாதிரி யூஎஸ்க்கு வந்து இவர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து நியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நியூஸாக பார்த்தீங்கன்னா, இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் தான். ஸோ இதோட டைம்லைன் பார்ப்போம். ஸோ ஃப்ரம் டேரிஃப் கிங், அதாவது இந்த ஆளை வந்து இப்போ டேரிஃப் கிங்குன்னே மாற்றிட்டாங்க ட்ரம்ப்பை வந்து. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18% ரீகால் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 12 மந்த் ஜேர்னி எப்படி இருந்தது, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து சில விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதாவது என்னன்னா, இவர் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அந்த 26,000க்கு மேலே வந்து படுத்துட்டாருங்க. என்னைக்கு வந்து இந்த 26,000க்கு மேலே தாண்டுதோ, இந்த ட்ரம்ப் வந்து நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாரு. மறுபடியும் ஏதாச்சும் ஒன்றத்தை வந்து நியூஸை போடுவார். ஸோ அப்போ வந்து குறையும். ஸோ இப்போ வந்து இந்த டேரிஃப்ல வந்து என்ன ஒரு டவுட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 50% டேரிஃபை வந்து இவர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாரா, இல்லை 25%லேருந்து 18% கொண்டு வந்திருக்காரான்றதுல வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதை பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் 2025ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 25% வந்து உங்களுக்கு வந்து டேரிஃப் போடுறோம் நாங்கள் இந்தியா கூட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் விற்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஏப்ரல் 2025ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீகால், அதாவது இந்த 90 டேஸ் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 90 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த டேரிஃபை வந்து கண்டிப்பாக விதிப்பேன் அப்படின்னு இருந்தார். நம்ம பேசலை போய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 10 2025ல் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு வார் வருது. அந்த வாரில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தான் வந்து பீஸ் டீலை வந்து பண்ணாரு, நம்ம வாரை வந்து ஸ்டாப் பண்ணாருன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இந்தியா ஒத்துக்கலை. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் 2025ல வந்து டேரிஃப் வந்து டபுள் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து இன்னும் ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்கிட்டு இருக்க, ஸோ அதனால உனக்கு டேரிஃப் டபுள் அப்படின்னு சொல்லி 50% போடுறாரு. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு February 2026ல வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன். அதில் வந்து கஸ்டம் டியூட்டி கட் பண்ணுறோம், நோ மோர் டூ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயத்த வந்து அந்த ஃபினான்ஸில் வந்து கொஞ்சம் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2ஆம் தேதி February நேற்று, அதாவது 2026 ட்ரம்ப் அப்புறம் மோடி 2 பேருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ட்ரேட் டீலுக்கு அக்ரி பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சைடில் எல்லாமே செட்டில்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கே வந்து நம்ம டைம் படி, அதாவது இந்தியா டைம் படி 9:15 ஐஎஸ்டி இந்தியா யூஎஸ் எம்பசி வந்து இந்தியா கூட பேசுகிறாங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நெகோஷியபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம
அந்த இம்பேக்டை தாண்டி பேக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி இன்னைக்கு, அதாவது நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட் ஈவினிங் வந்து ட்ரம்ப் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில். நான் வந்து இமீடியட்டாக இவங்க இந்தியாவுக்கு போட்ட 50% வந்து 18% வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து பசஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்னென்ன நம்மளுக்கு 500 பில்லியன் வரைக்கும் ஒர்த்தான வர்த்தகத்தை வந்து நான் இந்தியா கிட்ட வந்து பெற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ வந்து என்னென்ன சொல்றாரு இவரு, என்ன ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை தாண்டி இப்போ வந்து இவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், அப்புறம் கோல் அண்டு அனதர் ப்ராடக்ட்ஸில் வந்து இவர் வந்து வராரு. ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து அடி வாங்கிரும். ஸோ அதனால மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரை வந்து கைவிடாமல் பார்த்துக்கணும், ஹைப்ரிட் ஆக்கிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஒன்று மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா ஆயிலை வந்து வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வெனிசுலாவோட ஆயிலை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, பை வெனிசுலா ஆயில் அப்படின்றத வந்து இவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதாவது ட்ரம்ப் பாகவர். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். என்ன அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இதுக்கப்புறம் வர்ற மார்க்கெட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டாப் நியூஸில் வந்து இருந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஆனதால் இன்வெஸ்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரே நாளில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 லட்சம் கோடிங்க. அதாவது சண்டே வந்து வித்துட்டு போனாங்க 12 லட்சம் கோடியை. அதை வந்து இவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் இது எல்லாமே ஃப்ரெஷ் பையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம் வருங்காலம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதில் மோஸ்ட்டாக வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், எந்த இது வந்து இறங்கியிருக்கு. அதாவது செக்டாரில் எந்த செக்டாருமே இறங்கின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா, ஒரு 5 ஸ்டாக் மட்டும் இறங்கிருந்துச்சு, ஸ்லோவர் சர்க்கியூட்டை வந்து தொட்டிருந்தது. அதை மட்டும் நம்ம பார்க்கணும். மிச்சப்படி எல்லாமே இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சரியான ஏற்றம். அதாவது நான்லாம் நிஃப்டியை வந்து இந்த 1000 பாயிண்ட்லாம் நான் பார்த்ததே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பிகாஸ் ஆஃப் நான் 5 வருஷமா இருக்கேன். பட் ஆனால் பெரிய கிராஷ் பார்த்துருக்கேனே கண்டி பெரிய அந்த பூம் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த ட்ரம்ப் பாகவர் வந்து எனக்கு வந்து கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் சே இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் டன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்றாரு. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்றத வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் செட் இந்தியா அண்ட் ட்ரேட் டீல். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமாவே பிஎம் மோடி அக்ரீடு டு ஸ்டாப் த பையிங் ரஷ்யன் ஆயில் அப்படின்றத வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டாக வந்து போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் மோடி அக்ரி டு பை யூஎஸ் அண்ட் பொட்டன்ஷியல் வெனிசுலா. ஸோ இந்த பெட்ரோலில் வந்து வெனிசுலாலேருந்து நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிஎம் மோடி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயமா பார்க்கப்படுது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் வில் சார்ஜ் த ரெடியூஸ். அதாவது 25%லேருந்து 18% மாற்றுறதை வந்து இமிடியட்டாக வந்து அது வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஷியாவிலையும் லோவான ஒரு டேரிஃபை வந்து இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வில் மூவ் ஃபார்வர்ட் ரெடியூஸ் தி டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப், அதாவது யூஎஸ் டு 0. அப்போனா நம்ம 18% கொடுத்து நம்ம பொருளை விற்கணும். பட் ஆனால் இப்போ இந்த 4வது பாயிண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 0%ல வந்து பை பண்ணிக்கோ என்னோட ப்ராடக்டை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் அக்ரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. லாபம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்றது இந்த டைமில் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ராங்காக தெரியுது. என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு சரியாக விளக்க முடியலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஎம் மோடி கமெண்ட் பண்ணியிருக்காரு, பை அமெரிக்கன் அப்படின்றத வந்து நான் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நான் பை அமெரிக்கா அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து இப்போது நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்துக்கு பேரெல்லாம் வந்து வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பை அமெரிக்கன் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ் எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், கோல் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இதில் ஓவராலாக தெரியப்படுது. மிச்சப்படி எல்லாமே வந்து அந்த டேரிஃப் சம்மந்தப்பட்டமாகவே இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த நோ டேக்ஸ், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த எஸ்டிடியால அடி வாங்குமா ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்காக இந்த எஸ்டிடி சார்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஒன்லி ஃபார் எஃப்என்டோ இதுக்கு மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சேம் சார்ஜஸில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சேம் அந்த 0.1% தான் வந்து அதோட அந்த லாங் டேர்ம் கெயினாக வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ட்லேயே தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் விளக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை விளக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ இந்த கண்ணு குளிர்ற அந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5236 கோடிக்கு வந்து நம்ம எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து என் கண்ணில் தென்பட்டுச்சு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் வருங்காலத்தில் இவங்க வந்து எப்படி விற்கிறாங்க, எப்படி செல் பண்ணுறாங்கன்ட்டு. நான் டிஐஎஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இவங்க 5236 கோடி வாங்குறாங்க அப்படின்னா இவங்க ஒரு 4000 கோடியை வந்து விற்கணும். ஏன் இவங்க வந்து மறுபடியும் பை பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ ஏன் அப்படின்னா இந்த எஃப்ஐஎஸ் நம்ப முடியாது. எப்பவுமே இவங்க வந்து செல்லிங்லேயே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ திடீர்னு உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்க உள்ள வரும்போது இவங்களோட மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இவங்க இறக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி டிஐஸ் வந்து பை பண்ணாமல் எஃப்ஐஎஸ் பை பண்ணும்போது டிஐ செல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, இன்னைக்கு நிஃப்டியோட ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓவராலாக 639 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டு வச்சுருந்தோம் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இந்த ஜோனில் இருந்து அது கட்டாச்சுன்னா தான் அடுத்ததே வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது இந்த இடத்துல இருந்தா அப் ட்ரெண்டே மாறுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த அப் ட்ரெண்டே வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது அந்த அப் ட்ரெண்ட் மூலியமா தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னா சார்ட்டே வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து நம்ம பார்க்கப்படுது இப்போதைக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,450 தான் வந்து அடுத்த சப்போர்ட்டே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணணும். சார்ட்டை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியாத லெவல்ல வந்து சார்ட் வந்து இப்போ தத்தளிக்குதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து வந்த ஒரு ஹை லோ எல்லாமே வந்து சார்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஆனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் ஆனால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வருமா, இல்லை வந்து இந்த கேப்பை வந்து மறந்துட்டு அடுத்த கட்டமா வந்து இது வந்து மூவ் பண்ணி ஒரு புது ஹையை வந்து ரீச் பண்ணுமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஆனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு 2.5% மேலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுதா, இல்லை வந்து அடுத்ததாக வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் வந்து ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ண போகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். நான் இதை வந்து ஏன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா 6% வந்து 2-3 நாளில் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு நிஃப்டி. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுதாங்க மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் பவர் ஆஃப் மணின்றதும் இதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் லாபம் கொடுக்கும். அதுக்கு நம்ம கரெக்டான ஸ்டாக்கை வந்து கரெக்டான டைமில் பிக் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருந்தது. ஸோ 2772 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அப்பில் இருந்தது. அது அப்படியே தான் கன்சல்டேஷன் ஆச்சு. அதுவுமே சேம் சிமிலராக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனை வந்து, அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இங்கேருந்து அடுத்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் எந்த சப்போர்ட் ஒர்க் ஆகும்னா இந்த சப்போர்ட் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் புதுசான ஒரு அதாவது புதுசான ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து தேடணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்க போனால் வந்து ஹால் டைம் ஐயை நோக்கி தான் வந்து சென்செக்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஹால் டைம் ஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது 85,996 அப்படின்ற ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சை வந்து இது ரீச் பண்ணுதா அப்படின்றத வந்து பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து ரீச் பண்ணிடும் தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரியர் எனர்ஜி நம்மளோட ஸ்டாக் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த வாரியர் எனர்ஜியை வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரியர் எனர்ஜி இந்த அதாவது ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்களேன், சண்டே சாட்டர்டே
சாரி சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாள்ல இதோட ரீச் எங்க இருக்குன்னா ரூ. 500 குடுத்துருக்குங்க. இப்போ ரூ. 2,600 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூ. 3,800 ரூ. 400 உங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து இந்த மார்க்கெட்ல வந்து இப்போ நீங்க பை பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா நான் வந்து எனக்கு தெரியல. நான் வந்து பை பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் நான் பை பண்ண இடம் வந்து 2,400 சில்லறைல நான் பை பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3,120 இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். சிஜி பவர் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலி ஒன்று கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு 18% கீழே இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஏற்றுறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் ஏறுது, இது இப்படியே சஸ்டைன் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி மட்டும் கொஞ்சம் தத்தளிக்குதுங்க. இது ஆனால் நான் என் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லோயர் டு லோயர் தான் வந்து சர்க்யூட் வந்து இது வந்து எட்டிகிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து இது வந்து 6 மாசத்துல பார்த்தீங்க, இல்லை 1 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா 47% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து ரெக்கவரி பண்ணணும். பார்ப்போம் எவ்வளோ நாளில் ரெக்கவரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்டாக்கா நம்ம இந்த ஏஞ்சல் ஒன்னை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏஞ்சல் ஒன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், பை பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இப்போவுமே கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் வந்து இதை வந்து டிப்பில் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எஸ்டிடி சார்ஜஸ் போடுறோன்னே ஸோ ஒரு ரேலி கொடுத்துச்சு. 2,250 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் பை பண்ணேன். இப்போ வந்து அதோட ரேலி வந்து இப்போ ரெடியாக இருக்குது. பார்ப்போம் இது என்ன வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அரௌண்டு 3,200க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏஞ்சல் ஒன்ல அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். பீரியட் ஆஃப் த டைம் 1 or 2 மந்த்துக்குள்ள வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த எஃப்என்டோ ஸ்டாக் ஒன்று பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சார்ட் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு அப் ட்ரெண்டில் வந்து எல்லா ஸ்டாக்குமே மூவ் பண்ணால் இந்த எஃப்என்டோ கால் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எடுக்க போகிறது வந்து சுப்ரீமியம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பங்கை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 24 Feb 3,800 கால் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நான் எடுக்க போகிற அந்த ஒரு ஸ்டாக்கோட நேம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி 24 Feb 3,800 கால் அப்படின்றத வந்து நான் பை பண்ணுறேன். ஸோ இதோட நான் கன்சிடர்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 ரேஞ்சில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக 51 இருக்குது. நான் 40 வரும்போது இதை பை பண்ணுவேன். மறுபடியும் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து நான் 60 வச்சிருக்கேன். ஸோ இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிச்சனால எனக்கு வந்து 20 ஒரு ஸ்டாக்குக்கு லாபம் கிடைக்கும். எனக்கு அது போதும்னு நினச்சேன் அப்படின்னா நான் இங்கோட வித்துட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்து நான் வந்து அதை வந்து 80 ரேஞ்ச் வரைக்கும் நான் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 80 செகண்ட் ரேஞ்சாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை வந்து நான் ட்ராக் பண்ணுவேன். ஸோ டெய்லியும் ட்ராக் பண்ணுறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எங்கே சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். அடுத்த செக்மெண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்லே குளோபல் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க வந்து பிரேக் அவுட் ஆகுது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,772. இதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 2,000 வரைக்கும் இதோட ரீச் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கேஸ்டல் இந்த லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு நல்ல கீழே விழுந்து இப்போ வந்து மறுபடியும் எந்திரிச்சு மேலே வந்துகிட்டு இருக்கிறது தான் ஜெம் அமோர்டெக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 249 ரேஞ்சை வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது இதோட பிரேக் அவுட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட பையிங் ஜோன் வந்து 1,900 அப்படின்ற ரேஞ்சில் வச்சுருக்கோம். ஸோ அதையும் பார்ப்போம். அடுத்ததான் இந்த நெவின்டின் எஜுகேஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ரீட்ரேஸ்மெண்ட்ஸும் இப்போது டச் ஆகிட்டு இப்போ அழகாக அடுத்த பிரேக் அவுட்டுக்கு வந்து இது வந்து நின்றுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து நம்ம கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஆர்ஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் யாருன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. கரெக்ஷன் ஆகிருந்தது. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து 11,780 வரைக்கும் இதுக்கான ரீச் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த அவன்டி ஃபீட்ஸு.
இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டான கம்பெனியா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்த ஒரு கம்பெனி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு லாங் டெர்ம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது 2018ல பிரேக் அவுட் ஆனது தான். அதுக்கப்புறம் ஒரு லாங் கன்சால்டேஷன் குடுத்து இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நம்ம கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணணும், பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாங் பிரேக் அவுட் தான். இதுவுமே வந்து இந்த அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில வந்து நம்ம வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரேக் அவுட் இது வந்து பை பண்ணணும், பை பண்ணக்கூடாதுன்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் நான் பிரேக் அவுட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இத வந்து லாங் பிரேக் அவுட் 2022லேருந்து இப்போ 2026 வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் குடுத்து, இப்போ வந்து ஒரு நியூ லெவல வந்து ரீச் பண்றதுக்கான பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ரேஞ்சா நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து 435. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து வருதான்றத பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னையோட மார்க்கெட் நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.